குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் ஒரு இந்துவாக பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன் என்று மதம் மாறி அம்பேத்கரை பார்த்து, நான் இறக்கின்ற பொழுது ஒரு இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று சொன்ன அம்பேத்கரை பார்த்து தூக்கி தொல்லப்பட்டு அலைகிறான். எதையுமே செய்யாமல் ஒரு 4 படம் ஓடிச்சுன்னா உடனே கருத்து சொல்கிறது, அப்புறம் உடனே தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுறது, அப்புறம் சிஎம் ஆயிடுது. எம்ஜிஆரோட அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு என்ன வேண்டும் என்பது சின்ன பிள்ளை கூட தெரியுங்க. இந்த சனாதன எதிர்ப்பு என்று வருகின்ற நேர்கோட்டில் நிலைப்பாட்டில் அம்பேத்கருக்கு அடுத்தது மிக நேர்மையாக பயணம் செய்து கொண்டிருப்பவர் திருமாவளவன். வடிவேல் படத்துல அந்த மாமன்னன் எப்படி உருவானான்னு பாத்தீங்கல்ல, அப்படி காலம் காலமாக குறை சொல்லப்பட்ட, தாழ்த்தி பேசப்பட்ட, மிக குறைவாக பார்க்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு சிறு நெருப்பு தான் கலைஞர் என்பது. விஜய் பேசினதே தப்பு. அவர் வரவில்லை என்றாலும் அவருடைய மனசெல்லாம் ஏன்ட்டே இருக்கின்ற கதாநாயகியா திருமாவளவன் என்ன கதாநாயகியா? இந்த பக்கம் வெளியில போனா அந்த இடத்துல வெற்றிடத்தை காட்டு நிரப்புன்றதுக்கு உள்ள நுழையதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். சனாதனத்தை எதிர்த்து பேசியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தான் பேசிய பேச்சிலிருந்து பிறழாமல் இன்றைக்கும் அதிலிருந்து பின்வாங்காமல் நின்று கொண்டிருக்கின்ற உறுதித்தன்மை உதயநிதியிடம் இருக்கிறது. அந்த உதயநிதி அப்படி நிற்பதற்கு அவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல் ரத்தம் காரணமாக இருக்கிறது. அந்த அரசியல் ரத்தம் காரணமாக இருப்பதற்கு அந்த குடும்பத்தினுடைய வரலாறு தேவைப்படுகிறது. இந்த வரலாறு வலிகள் எல்லாத்தையும் சுமந்து அந்த பேரனாதான் உதயநிதி நிற்க முடியும் ஒழிய ஒரு திரைப்பட நடிகனா வந்தா நானே கீழ்ச்சி தொங்க விடுவேன். ராமதாஸ் பேசினாரா இல்லையா? வெறும் 10,000 பேர் கூட இல்லாதவங்களாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நான் கோட்டையில் பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றாரு. பின்னாடி இருக்கிற செய்தி என்ன? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவரை பற்றி சொல்லும் பொழுது, சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்தவர், அப்படியே படிச்சுட்டு வராரு, விளையாட்டில் ஆர்வம், அதனால் அந்த விளையாட்டு பள்ளியில் போய் படிக்கிறாரு, படிப்படியாக அப்படியே முன்னுக்கு வராரு, ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார், இப்படிலாம் சொல்கிறாங்க. அவரே அப்படி தான் போட்டிருக்கிறார், ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு, அப்படி தான் வந்தார். இப்போ அதுக்கப்புறம் கட்சியில் இணைகிறாரு. இப்போ ஒரு வாரமாக ஒரு பேசு பொருளாக இருக்குது. 2 பெரிய கட்சிகள் இதை பற்றி எந்த பெரிய விமர்சனம் விவாதம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இவர் பேசக்கூடியதுக்கெல்லாம் ஒரு கட்சி தலைவராக இருந்து அவர் வேற பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவரும் தள்ளப்படுறார். இவரும் ஆதவர்ஜனும் பதிலுக்கு பதில் ஒரு அறிக்கை அந்த மாதிரிலாம் வருது. இடைநீக்கத்துக்கு அப்புறமும் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது இந்த விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கடந்து போகிறது தான், எப்பவும் போல தான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, டிசம்பர் மாதம் எப்பவுமே நிறைய வானிலை அறிக்கை வரும். என்ன புயல் வருது, வெள்ளத்தில் கவுந்துரும், கரை புரண்டு ஓடும். இப்போ சில புயல் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா நிஜமாகவே கொஞ்சம் சில சேதத்தை உண்டு பண்ணும். சில புயல் வரவே வராது. இந்த மாதிரி தன்னைத்தானே புயல்னு நினச்சிக்கிட்டு ஒரு தூசை கண்ணில் விழுந்தால் எப்படி உருட்டிட்டு போவோம், இந்த மாதிரி கண்ணில் விழுந்த ஒரு சாதாரண தூசு. அது நம்ம பெயர் குறிப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையோ புரட்சியோ உண்டு பண்ண ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு அதை அளப்பதற்கு அரியது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய சிந்தனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ செலுத்திருந்ததான் அந்த அரசியலுக்கு வர முடியுன்றதெல்லாம் மாறி போய் ஒரு 10 படம் நடித்தா சிஎம் ஆயிலான்ற கனவுல தான் இன்றைக்கி நிறைய பேர் சினிமாவில் சுற்றிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அசோக்னு ஒரு பையன் சசிகலா சொந்தக்காரன் நடித்தான். நூன் ஷோ மட்டும்தான் ஓடிச்சு அபிராமி தேட்டரில். அதுவும் 4 நாள் தான் ஓடிச்சு. அவனே ரவுண்டாக வருங்கால தமிழக முதல்வர்னு போஸ்ட் வச்சுருந்தான். அந்த பையன் யாரும் கூட தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி விஜய்க்கு நிறைய பேர் ஆசை காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறார் அவரே, 200 கோடி வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய 2000 கோடி வர்த்தகம், அது இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். இங்கே பெரிய வர்த்தகம் இருக்குன்னு நம்ம முதல் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இங்கே பேரம் பேசினா எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்றது உலகறிஞ்ச ரகசியம். அதனால் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு விக்கிரவாண்டியில். அதனுடைய 2வது பார்ட் இப்போ அம்பேத்கர் பேரில் ரிலீஸ் ஆகிருக்கு. 2வது பகுதி வெளியானதில் என்ன ஒரு சாபக்கேடுன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் அதில் ஒரு பத்திரிக்கை அதில் உள்வருது. அந்த பத்திரிகை உள்வருகின்ற காரணத்தினால அவங்களுடைய நோக்கம் என்னென்னலாம் ஒரு அரசியல் பேசப்பட்டாலும் கூட அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு அம்பேத்கரை பேரை வச்சுட்டு எவ்வளோ தூரம் கூத்தடிக்க முடியும்? நான் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன்.
சர்தார் பட்டேல் சிலையை வந்து குஜராத்தில் யார் செஞ்சாரோ அதே சிற்பி செய்த ஒரு சிலை அம்பேத்கர் சிலை அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அமெரிக்காவில் வந்து அது நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு அம்பேத்கர் தேவைப்படுகிறார். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு வந்து இங்கிருந்து குடியேறி போனவங்கெல்லாம் நிறைவேற்றுமையும் இனவேற்றுமையும் ஜாதி வேற்றுமையும் பார்க்குறான்றதுக்காக ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அங்கே தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு தமிழ் பெண்ணால் தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அப்போ அமெரிக்காவுக்கே அம்பேத்கர் தேவைப்படும் போது இந்தியாவில் வந்து இவனுக்கு அம்பேத்கரை தூக்கிட்டு சுற்றுறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்துவாக பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன் என்று மதம் மாறி அம்பேத்கரை பார்த்து, நான் இறக்கின்ற பொழுது ஒரு இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று சொன்ன அம்பேத்கரை பார்த்து தூக்கி தொல்லப்பட்டு அலைகிறானுங்க. இந்த சங்கிகள் கூடாரத்துக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது சேலபிள் கமாடிட்டியோ எது விற்கக்கூடிய பொருளோ அதை எங்கே வெக்கங்கட்டி எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுட்டு விற்பானுங்க. அப்படி தான் அம்பேத்கரை விற்கிறதுக்கு வந்து ஒரு புத்தகத்தினுடைய வழியாக இவங்க உள்ள நுழைகிறாங்க. இதில் மிகப்பெரிய சாபக்கேடு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே சங்கி கூட்டத்தால் ஜோசப் விஜய் என்று மறுதளிக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட விஜய் வந்து முன்னாடி நிற்கிறார். அந்த விஜய் முன்னாடி நிற்கும் போது நீங்கள் சொன்ன பையனும் உள்ளே வரான். உள்ளே வரும்போது அவர் ஏதோ பெரிய ஆராய்ச்சி கட்டுரைலாம் எழுதுன மாதிரி, அவர் ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு புத்தகத்தை வெளியிடுற மாதிரியும் அம்பேத்கரை பற்றி பெரிய பெரிய உண்மைகள்லாம் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் கிடையாது. பல பேர் எழுதிய கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பை வந்து வெளியிடுகின்ற பொழுது அங்கே பேச வேண்டியது அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும். அம்பேத்கரை பற்றி பேசல. ஒரு நடுநிலைமையாக இருக்கின்ற ஒரு புத்தகத்தின் நிறுவனம் வெளியிடுகின்ற வெளியீட்டு விழாவில் இது நடந்து கொள்ளாமல் பார்த்திருக்க வேண்டியது அந்த புத்தக நிறுவனத்திற்கும் உண்டான ஒரு பொறுப்பு. அதில் வந்து அவங்களும் வந்து தவறு பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய பெயரை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்ளுகின்ற ஒரு இடத்தில், அந்த இடத்தில் பேசப்படுகின்ற அரசியலுக்கு இத்தனை வருட காலம் ஒரு புத்தகத்தை மட்டுமே விற்று கொண்டிருக்கின்ற நிறுவனம் வந்து பேசுபொருளாக வந்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர். அப்படி இருக்க ஒரு இடத்துல அந்த புத்தகத்தினுடைய பெயரை, அந்த பதிப்பகத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு 2 பேர் அரசியல் பேசுகின்ற களமாக அது மாறிவிட்டது. அந்த 2 பேர் அரசியல் பேசுகின்ற களத்திற்கு எதை பயன்படுத்துகிறான்னா, பத்திரிகை நிறுவனம் கொடுத்த மேடை. ஒரு நீதியரசர் உட்கார்ந்திருக்கார், அம்பேத்கரோட பேரன் வந்திருக்கார். அந்த இடத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியை பேசுகின்ற நீங்கள் ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவை பற்றி ஒரு வரி கூட பேசவில்லை. மணிப்பூரை பற்றி சொன்னார் விஜய். மணிப்பூர் வந்து இந்த பாசிங் கிளவுடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை அப்படி போட்டு போகும்போது, ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடுநிலையாக இருக்காராம் அவர். அதனால தான் பெரியார் திடலுக்கும் போனார், இந்த பக்கமும் போயிட்டு வந்து எனக்கு திராவிடமும் தேசியமும் 2 கண்கள்னார். எந்த இடத்திலாவது உங்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழ் மண்ணிற்காக 50 வயசு ஆகுதுன்றீங்க. இந்த 50 வயசில் நீங்கள் இதுவரையும் செய்த ஒரு சின்ன ஒரு சிறு முயற்சி என்ன? இங்கே வந்து நின்றுட்டு வந்து வேங்கை வாசல்னு பேசிட்டுருக்கீங்க. வேங்கை வாசல் வந்து பேசி பேசி எல்லாரும் ஓஞ்சி போயிட்டாங்க. ஏன் கிளம்பி போங்க, உங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு கண்டுபிடிங்க. உங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு அட்லீஸ்ட் ஒரு போராட்டமாக நடத்துனீங்களா? நீங்கள் எதையுமே செய்யாமல் ஒரு 4 படம் ஓடிச்சுன்னா உடனே கருத்து சொல்கிறது, அப்புறம் உடனே வந்து தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுறது, அப்புறம் சிஎம் ஆயிடுது. எம்ஜிஆரோட அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் இல்லையா? எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்களே. ஜெயலலிதா எப்படி வந்தாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தாங்களா? ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு என்ன வேண்டும் என்பது சின்ன பிள்ளை கூட தெரியுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏது விலாசம்? யார் மீதும் நம்பிக்கை இல்லாத எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதாவை எதற்காக நம்பினார் என்பது அவர்கள் 2 பேர் மட்டுமே அறிந்த ரகசியம். அதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு 2 பேரும் இல்லை. அதனால் அந்த 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 வரலாறுலாம் தேடி போய் இனிமேல் நம்ம அலச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு நம்ம வந்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பையன் பேரை சொன்னீங்க, அவர் ஏதோ ஓடா உழைச்சார், எறும்பா தேஞ்சார், அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நுழைஞ்சார், திமுகவே அவர் தான் ஜெயிக்க வச்சார், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு அது போட்டிருக்காரு. இல்லை, அந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, பிரசாந்த் கிஷோர் கூட ஒர்க் பண்ண தான் போட்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் காசு வாங்கிட்டு போய் வந்து அவர் அரசியல் ஆலோசகர், தேர்தல் வியூக அமைப்பாளர்லாம் சொன்னாங்கல்ல, அவரே போய் தேர்தல் நின்னார் பீகாரில். 4 சீட்டில் 3 சீட்டு டெபாசிட் காலி, வைப்பு தொகையோ கட்டுத்தொகையோ வாங்கல. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா இசையமைப்பாளர், எஸ்பிபி பாடுவார். எஸ்பிபி போய் இசையமைச்சா என்னாச்சு? 1-2 படம் ஓடிச்சு. ஆனால் அவர் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர முடியாது. அவர் பாடகர், உலகம் போற்றுகின்ற ஒரு பாடகர். அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியலை பற்றி பேசலாம், ஆனால் அவரே அரசியலாக மாற முடியாது. அதனால் அவர் கூட நான் ஓரமாக நின்னேன்,
அவர் பக்கத்தில் நின்று கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொன்னால் அது ஒரு தகுதியா? அது ஒரு தகுதியான்னு கேட்குறேன். நீங்கள் முதலில் தமிழ்நாட்டுக்கு யார்? உங்களுடைய அரசியல் பங்கீடு என்ன? அரசியலில் உங்கள் பங்களிப்பு என்ன? நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு தேர்ந்தெடுத்த வழி என்ன? இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிகள் நான் இருந்தேன், பிரசாந்த் கிஷோரோட இருந்தேன், சபரீசனோட இருந்தேன், ஸ்டாலினுக்கு மாலை போட்டேன்னு சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் நீங்கள் வரீங்க, எதை வச்சு உள்ளே வரீங்க? உங்களுடைய அடிப்படை தகுதி என்ன? இந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இந்த உடற்பயிற்சி கூடத்தில் இவர் ஒரு ட்ரெயினராக இருந்தான்றாங்க, பயிற்சியாளராக அந்த இடத்துல ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதாலும் உங்களுக்கு ஒரு தகுதி வருது. அந்த தகுதி எப்படி வருதுன்னா பல கோடி பணமாக வருது. அந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரே லாட்ரி அடிச்சிக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் மக்கள் லாட்ரி அடிச்சிட்டு இருக்கானோ அங்கே போய் லாட்ரி சீட்டு வித்த பணத்தை ஆளுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு ஆளை உட்கார வைக்கிறார். யார்? அவங்க வீட்டில் 4-5 பேரை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஒருத்தர் கொண்டு போய் நாம் தமிழரில் உட்கார வச்சார். அவர் அங்கேருந்து வெளியில் இப்போ திருமுருகன் காந்தி கூட இருக்கார். இந்த பையனோட மாமியார் இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்காங்க. இவர் இங்கே வந்திருக்காரு. நீங்கள் மாமனாருடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரே குடும்பத்தில் 5 பேர் 4 பேர் 4 இடத்துல இருக்கீங்க. பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கார். 4-5 பேர் 4 இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய அடிப்படை தகுதிகள் என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் இந்த குடும்பமாக நீங்கள் செய்தது என்ன? நீங்க புரட்டி போட்டது என்ன? என்ன புரட்டி போட்டிருக்கீங்க? உடனே ஏதோ ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வந்ததை போலவும் இது ஒரு 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 ஆணவமான பேச்சு அணுகுமுறை. பணம் சம்பாதிக்கிறது, உழைப்பது, அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் நமக்கு ஒரு குறையே இல்லை. உங்கள் நிறுவனம் மீதே, நீங்கள் சார்ந்த நிறுவனம் மீதே எத்தனை வழக்குகள் உள்ளது, எத்தனை வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது? நீங்கள் யாரை பற்றியாவது பேசலாமா? அல்லது பேசினா உங்களை பற்றி வழக்கு வரும்போது வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குதும்பீங்க. இந்த பக்கம் வந்தால் ஊழலற்ற ஆட்சிங்கிறீங்க. ஒருத்தர் காருக்கே வரி கட்ட மாட்டேன்னு உயர்நீதிமன்றம் என்ன பேசிச்சுன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அவர் உடனே நின்றுட்டு தலையை சாட்சிக்கிறார். விஜய் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஜய் ஒன்றும் புரிஞ்சுக்கணும். பார்ட் 2 இருக்குல்ல அந்த படம், தமிழக வெற்றி கழகம் படம் 2வது, அந்த பார்ட் 2லே அவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னா வசனத்தை தான் ஒப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த வசனம் ஒப்பிக்கிறது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்கிறது என்று தோன்றினால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்களா? அல்லது அது நோக்கி ஏதாவது பேசியிருக்கிறீர்களா? பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது கூட நான் தேர்தலில் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்களை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற உந்து சக்தி எது? இந்த வசனத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தவர்கள் யார்? நான் போன நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, அவருக்கு 4 ஸ்டைல் தான் இருக்குன்னு. அப்படின்னுவார், இப்படின்னுவார். சிஎம் வந்தாலும் இப்படி தான் பேசுவார். காலேஜ் பிரின்சிபால் வந்தாலும் இப்படி தான் பேசுவார். தண்ணியை போட்டு ஃபுல்லாக வாத்தி கம்மிங்னு என்ட்ரி கொடுப்பார். இவர் திரைப்படம் மூலமாக இந்த மக்களுக்கு கூறியிருக்கின்ற நல்ல செய்திகள் என்ன? இப்போ எம்ஜிஆர் பற்றிலாம் பேசுகிறோம். எம்ஜிஆர் ஒரு சில கோட்பாடுகள் ஒரு படத்தில் இருக்கும். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சில விஷயங்களை ஒரு படத்தில் செய்யவே மாட்டார். ஆனால் நீங்கள் எல்லாரும் படத்தில் வரும்போது தற்குறியாகவும், தருதலையாகவும், ரவுடியாகவும், குடிகாரனாகவும், கஞ்சாடிக்கிறனாகவும், மருந்தடிக்கிறனாகவும் வர்றீங்க. அப்படிதான் உங்களுக்கு கதாபாத்திரமே வருது. இவர் மட்டும் இல்லை, எல்லா கதாபாத்திரமும் இன்னைக்கு. ஆனால் திடீர்னு ஒரு தீபாவளி நாள்லையோ அல்லது பொங்கல்லையோ உட்காந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு திரைத்துறையில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றுவது என்பது ஒரு ரசிகனுடைய பலவீனம். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உடனே நாட்டை ஆளுநர் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஒரு அயோக்கியத்தனம். எந்த விதமான அடிப்படை உழைப்பும் இல்லாமல் ஒரு கட்சியை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற கட்சியை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் தான் சொல்றேன். இப்பவும் அன்னைக்காக தான் சொன்னேன். ஆனால் வந்த பிற்பாடு நீங்கள் செல்லுகின்ற பாதை என்ன? எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? அந்த 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 தம்பி என்ன பேசுறான் நீங்க பாருங்க. மன்னராட்சி நடக்குது, மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிறான். இது மன்னராட்சியே இல்லை. நான் சொல்றேன் இது மாமன்னன் ஆட்சி. ஏன் மாமன்னர் ஆட்சின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உடனே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பின்னூட்டம் போடுற பொறிக்கிங்கெல்லாம் வந்துடும். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு தலைவனை, அந்த தலைவனையுடைய அவர் பிறந்த ஜாதியை வைத்தே இன்றைய தேதி வரையில் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் சின்னஞ்சிறு வயதிலிருந்து உழைத்து உழைத்து மேலே முதல்வராகி இருக்கின்ற ஒருவனை இந்த தமிழகம் என்ன சொன்னிச்சு? முக்கியமான கட்சியெல்லாம் சொன்னோம், நாங்கள் எல்லா கட்டமும் பார்த்துட்டோம், அந்த ஜாதகத்தில் அவர் முதல்வரே ஆக முடியாதுன்னா.
அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு முதல்வராக வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி என்று இருக்கின்ற இடத்தில் 2 பேர் தான் அந்த நேர்கோட்டில் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று திருமாவளவன். திருமாவளவனுக்கு நான் கொடுக்கின்ற இன்னும் ஒரு பெரிய நற்சான்றிதழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதன எதிர்ப்பு என்று வருகின்ற நேர்கோட்டில் நிலைப்பாட்டில் அம்பேத்கருக்கு அடுத்தது மிக நேர்மையாக பயணம் செய்து கொண்டிருப்பவர் திருமாவளவன். திருமாவளவன் எல்லாம் சொல்லி மிரட்டி பார்த்தாங்க. சனாதனத்தை பற்றி ஒவ்வொரு முறை திருமாவளவன் பேசுகின்ற பொழுதும் சனாதனம் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, மனு தர்மத்தின் பேரால் என்னவெல்லாம் நடக்கிறது என்று திருமாவளவன் பேசிய போது திருமாவளவனை கொச்சைப்படுத்தியவர்கள் எவ்வளவு பேர். அந்த கொச்சப்படுத்திய கும்பல் வந்து எங்க இருக்கின்றது வந்து அந்த தம்பிக்கு தெரியணும். அதை விட்டு நாட்டில் நல்ல சாமியார் இருக்காங்க, கெட்ட சாமியார் இருக்காங்க, நல்ல சாமியார் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றான். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சாமியார்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்றது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேயே பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது தமிழனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமானால், தமிழனுக்கு இணர் உணர்வு வருமானால் அதை வெட்டுவதற்கும் அறுப்பதற்கும் 3 வாள் வரும். ஒன்று பெரிய வாள், இன்னொன்று நடுவாள், இன்னொன்று சிறிய வாள். பெரிய வாள், நடுவாள், சிறிய வாள் வந்து தமிழனுடைய உணர்ச்சி எப்போ பார்த்தாலும் அறுக்கும் அப்படின்றத வந்து நான் சின்ன வயசுலேருந்து பேசிட்டு இருக்கேன். இவர் என்ன புதுசாக போய் கண்டுபிடிச்சிட்டாரு. காஞ்சிபுரத்தினுடைய மடத்தினுடைய வரலாறு என்பது தனியாக பேசப்பட வேண்டிய ஒன்று. போன நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன், சிருங்கேரி மடத்திலிருந்து வந்த விதுசேகர பாரதி அவர்கள் ஏன் தனது காலை அந்த இடத்திற்கு கொண்டு செல்லவில்லை, அங்கே ஏன் அவர் அழைக்கப்படவில்லை? ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட மடத்தினுடைய நீட்சியாகவும் தொடர்ச்சியாகவும் அது இருக்குமானால் மற்ற மடங்களால் அது ஏன் புறக்கணிக்கப்படுகிறது? RN ரவி உள்ள போயிருக்காரான்னு கேட்டேன். மோடி ஏன் இது வரைக்கும் கூட்டு வரலன்னு கேட்டேன். அமித்ஷாவாவது வந்திருக்காரான்னு கேட்டேன். நீங்க வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஜகத்குரு லோககுருன்னு பேசுற மடத்துக்கு ஏன் ஒருத்தர் வரல? நீங்க ஒன்று செய்யுங்க, சிருங்கேரி மடத்துக்கும் துவாரகா மடத்துக்கும் பூரி மடத்துக்கும் தயவு செய்து இமெயில் போடுங்க. இமெயில் போட்டு இந்த மடத்தினுடைய ஹிஸ்டரியை கேளுங்க. ஏன்னா நம்ம சொன்னால் வந்து நம்ம வந்து இப்போ வேணுமே சொல்கிறேன்னு நினைப்பான். நேரில் போகும்போது விசாரிங்க, அல்லது இமெயில் அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு பதில் அனுப்புவாங்க இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு. அங்கே இருக்கிற ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து பெண்களுக்கு எதிராக பேசிய, சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதரை, தமிழர்களை நீசர்கள் என்று சொன்ன ஒரு மனிதரை, அவர் தான் ஒரு நல்லவன் வந்து யார் சொல்றான்னு பாருங்க. இந்த பக்கம் உங்களுடைய குடும்பம் இவர் இருக்காது, ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பம் கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு குடும்பம் இல்லையா, விஜய் உள்பட. அதிலே வேற நிறைய வதந்திகள் இருக்கு. அப்போ ஒரு சிறுபான்மை இனத்தை அழிப்பதையே முழுநேர வேலையாக கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுகோலாக, ஊதுகுழலாக, குரல் ஒலியாக இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க? தமிழ்நாட்டில் வந்து லாட்டரி சீட்டு இருந்ததுன்னா இங்கே மக்களுடைய, எளிய மக்களுடைய வாழ்க்கை போயிருந்தால் அதை ஒழிச்சோம், அதனுடைய விற்பனையை தடை செஞ்சோம். கேரளாவில் இருக்கு, மிக மிக ஏழை எளிய மக்கள் இருக்கிற நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா எல்லாம் அதுக்கு தடை இல்லை. அங்கெல்லாம் வந்து சம்பாதித்து கொண்டிருந்த பணத்தை முதலீடுகளாக மாற்றிய பின்னால் அரசியல் ஆசை வருது. யாருக்கு? தனித்தனியாக பிரான்ச் ஆஃபீஸ், மாமியாருக்கு ஒன்று, மருமகனுக்கு ஒன்று, மச்சானுக்கு ஒன்றுன்ட்டு. அங்கேருந்து வந்துட்டு மன்னராட்சி நான் சொல்கிறது மாமன்னராட்சி. வடிவேல் படத்தில் வந்து அந்த மாமன்னன் எப்படி உருவானான்னு பார்த்தீங்கல்ல, அப்படி காலம் காலமாக வந்து குறை சொல்லப்பட்ட, தாழ்த்தி பேசப்பட்ட, மிக குறைவாக பார்க்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு சிறு நெருப்பு தான் கலைஞர் என்பது இல்லையா? எத்தனை அவமானங்களை தாண்டி வந்து ஒரு தலைவனாக முடிஞ்சது. தலைவனானதற்கு பின்னால் இருக்கிற சரித்திரம் என்ன, அவருடைய வரலாற்றினுடைய பக்கங்களை நீங்க அரசியல்லாம் விட்டுருங்க. அந்த உழைப்பு என்ன? இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லாதால் தாங்க கபீர்தாசர் எழுதின இடத்துல வந்து சங்கினா வந்து நண்பன் போட்டிருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். கபீர்தாசர் எழுதின ஹிந்தி இருக்கு பாருங்க, அதுல வந்து சங்கினா நண்பன் போட்டிருக்கான். எவ்வளவு பச்சையா பொய் சொல்ல முடியுது பாருங்க. அதாவது ஒரு சங்கின்ற ஒரு சாதாரண வார்த்தை என்ன, இந்த ராஷ்டிரிய சுயம் சேவாக்கு அல்லது வந்து சங் பரிவார சேர்ந்தவன்லாம் சங்கின்னு சொல்றது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல், அவனை கிண்டல் பண்றதுக்காக சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சது. இப்ப இந்த திமுக காரங்கெல்லாம் ஊப்பின்னு கிண்டல் பண்றான் இல்லையா, அந்த மாதிரி சங்கின்னு கிண்டல் பண்ணது. அந்த கிண்டல் பண்ண வார்த்தையை ஏண்டா ஒரு ஒரிஜினல் சங்கி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா, கம்பராமாயணத்திலே அங்கேயும் இங்கே போய் ஒருத்தன் தேடிட்டு இருக்கான். இந்த சினிமாவிலேருந்து வர்ற கோளாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் பேசதான் நினச்சிட்டு மக்களை முட்டாளாக்குறது. இந்த மக்களை முட்டாளாக்குற வேலையில் வந்து நீங்கள் சொன்ன இந்த தம்பி வந்து, நான் பேரெல்லாம் சொல்லவே மாட்டேன், அந்த அளவுக்குலாம் அவர் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை.
ஏன் இவர் பேசுபொருளாக்கப்பட்டான்ற இடத்துல வந்து தான் நம்ம பேசணும். திமுகவுக்கு உள்ள போகிற உனக்கு வந்து எதுவும் போனி ஆகலை, உங்கள் எல்லாம் நிறைய காசு இருக்குது, அந்த காசை கொண்டு போய் வச்சுட்டு விடுதலை சிறுத்தைகளில் நுழைஞ்சதா பேசுகிறாங்க. இந்த இடத்தில் தான் திருமாவளவன் கொஞ்சம் சறுக்கி விட்டாரோ என்கின்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. சந்தேகம் என்பதை கூட இந்த விமர்சனத்தை நாம் செய்தாக வேண்டும். ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்தீங்கன்னா மிக ஆழமான உணர்வுள்ள அர்ப்பணிப்புள்ள பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ரவிக்குமார் வந்து ஒரு பக்கம் எவ்வளோ புத்தகங்கள் எழுதுறாரு, பாராளுமன்றத்தில் எப்படி பேசலான்னு ஒன்று இருக்குது. வன்னியரசு இருக்காப்புல, ஆளூர் ஷானவாஸ் இருக்காப்புல, பாலாஜி எம்எல்ஏ இருக்காரு, எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கெந்தோ ஒருத்தர் வந்து கூட்டு வந்து நீங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆக்குறது வந்து ஒரு முதல் சர்க்கிள். அந்த முதல் சர்க்கிள் நான் சொல்றது காரணம் அது ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை இல்லை. அந்த கட்சியில் அவர் துணை பொதுச் செயலாளர் வந்தாலும் அந்த திருச்சி மாநாட்டை நல்ல சிறப்பாக எடுத்து நடத்துனது பங்கு அவருக்கு, மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில் மதுவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நல்லா பண்ணி கொடுத்தாரு. அந்த கட்சியை வந்து லைம் லைட்லேயே வச்சுருந்தாரு, பேசுபொருளாக வச்சுருந்தாரு, இணையத்தில் நல்லா செயல்பட்டார், அந்த கட்சியை கொண்டு போனார் அப்படிங்கிற ப்ளஸ்லாம் அவருக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சரி, இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு? உளுந்தூர்பேட்டில் முன்னணியில் நிறுத்தினார், திருச்சிலையும் முன்னணியில் நிறுத்தினார். அம்பேத்கர் விழாவில் எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்? தலைவன் இல்லாத இடத்தில் தலைவனுக்கு நேர்மாறான கொள்கையை துணை பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருந்து கொண்டு பேசுவது என்பது கட்சி நடவடிக்கைகளுக்கு மீறிய செயலா, மீறாத செயலா? இதில் இடைநீக்கம் என்பதே எனக்கு திருமாவளவன் மீது ஒரு சிறிய வருத்தம் இருக்கிறது. நிரந்தரமாக நீக்கி இருக்க வேண்டும், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். அவர் பொதுவாக என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட அதாவது அவர் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை வேற்று ஆட்களாக அவர்கள் இருந்தால் அவ்வளோ அவசரமாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க அதிகமாக தப்பு பண்ணலாமா? ஒரு இயக்கத்திற்கு நேர் எதிரான பேச்சை பேசுகின்ற ஒரு இடத்துல விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் என்ன அந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் என்ன இருக்கு? அது வந்து அம்பேத்கர் விழா தானே. விஜய் பேசுனதே தப்பு. அவர் வரவில்லை என்றாலும் அவருடைய மனசெல்லாம் என்கிட்ட இருக்கு. என்ன கதாநாயகியா திருமாவளவன்? என்ன கதாநாயகியா? திமுக அழுத்தத்தினால வரலங்கிறாரு. என்ன திமுக அழுத்தத்தில்னா திமுக என்ன அழுத்தம் வந்து கொடுத்து நீங்கள் போகாதுன்னு சொல்ற? இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியில் தான் திருமாவும் அரசியல் செய்ய முடியும். திருமாவனுடைய பின்னணியில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆதாயம் உண்டு. ஆனால் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்றது அரசியலில் கிடையவே கிடையாது. இந்த பக்கம் திரும்ப வெளியில் போனால் அந்த இடத்த வந்து வெற்றிடத்தை காட்டு நிரப்புன்றதுக்கு உள்ள நுழையத்துக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த இடத்தில் திருமாவளவனுக்கு வந்து ஒரு சர்க்கிள் என்று நாம் பார்த்து கொண்டாலும் கூட, ஆனால் அந்த தவறை சரி செய்கின்ற இடத்திற்கு அவர் வந்துவிட்டார். நான் ஏற்கனவே ஏன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணியில் வந்து நேற்று கூட பாருங்க, மம்தா பானர்ஜி வந்து நான் கூட்டணிக்கு தலைமை தாங்க தயார்னு வந்து பிட்ட தூக்கி போடுது. அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு சின்ன குழப்பத்தை கூட உண்டாக்காம ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அந்த இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிற 2 பேர் தான் நேர்கோட்டில் போறாங்க. ஒன்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், இன்னொன்று திருமாவளவன். அது திருமாவளவன் வந்து சனாதனம் பொறுத்தவரை, வர்ணாசிரமத்தை பொறுத்தவரை அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து இதுவரையிலும் ஒரு கோடு கூட கீழ் இறங்கியதில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, திரும்ப வந்து பின்னாடி தூண்டிக்கிட்டே இருக்கான். எப்படி தூண்டுறான்னு கேட்டிங்கன்னா, உங்களை முதல்வர் ஆக்கிறவங்களா? ஒரு தலித் முதல்வர் ஆகிட முடியுமா? ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா தலித்தையும் ஒழிக்கிறதே ஒரு முழு நேர கொள்கையாக வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு அம்பேத்கரை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க இல்லையா? இன்னமும் தீண்டாமையை பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு மண்ணில் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு எவ்வளவு அவமானகரமான அரசியலை செய்வதற்கு அவன் ஒரு பக்கம் நிற்கிறான்னு சொன்னா, அந்த இடத்திற்கு எப்படி விஜய் போலாம்? அப்ப விஜய் யாரால் இயக்கப்படுகிறார்? நிறைய கேள்வி கேட்டிருக்கோம். 1 வருஷம் 1.5 வருஷத்துல நீ என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது வந்து நான் சொல்றேன் பாருங்க, இந்த மதம் என்பது மதத்தின் பின்னணியில் அல்லது படத்தின் பின்னணியில் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் சொல்லியிருப்பேன். ஸ்பெல்பைண்டர்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு, ஹெரால்ட் ராபின்ஸ் வந்து எழுதின நாவல் அது. அந்த நாவல் வந்து 3 பகுதியாக பிரிச்சிருப்பார். அதாவது முதலில் வந்து தேவாலயங்கள் வந்து எப்படி வந்து வீணான காம களியாட்டங்களிலும் போதைப் பொருட்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அந்த காலத்தில். அதுக்கு பின்னாடி வந்து அந்த பணம் வந்து அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு 3 சாப்டராக பிரிச்சிருப்பார் அந்த நாவலை. முதலுடைய பகுதி வந்து அந்த நாவலுடைய முதல் பகுதி ஜீசஸ் ஃபார் செக்ஸ் இருக்கும், அடுத்தது ஜீசஸ் ஃபார் மணி, 3வது ஜீசஸ் ஃபார் பவர். முதல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சுட்டு அடுத்தது பணம் வந்தது, பணம் சம்பாதிக்கிறது, உடனே அரசியலுக்கு வர வேண்டியது. இப்போ இங்கே இருக்கிற சினிமாக்காரங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கேட்டால் உடனே உதயநிதி சினிமாவில் இருந்து வந்தார், அதை சொல்ல மாட்டீங்களாம்பா.
உதயநிதியும் சினிமாவிலிருந்து வந்தவர் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் அந்த உதயநிதி என்ற ஒற்றை மனிதன் இன்றைய தேதி வரையில் இந்தியா முழுமையும் எத்தனை முதல் தகவல் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தெலுங்கானாவில் இருக்கின்ற காங்கிரஸ் முதல்வராகவே இருந்த ரேவந்த் ரெட்டியாக இருந்தாலும் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சனாதனத்தை எதிர்த்து பேசியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தான் பேசிய பேச்சிலிருந்து பிறழாமல் இன்றைக்கும் அதிலிருந்து பின்வாங்காமல் நின்று கொண்டிருக்கின்ற உறுதித்தன்மை உதயநிதியிடம் இருக்கிறது. அந்த உதயநிதி அப்படி நிற்பதற்கு அவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல் ரத்தம் காரணமாக இருக்கிறது. அந்த அரசியல் ரத்தம் காரணமாக இருப்பதற்கு அந்த குடும்பத்தினுடைய வரலாறு தேவைப்படுகிறது. அப்பொழுது எமர்ஜென்சியில் இருந்து எப்படியெல்லாம் அடியும் உதயம் வாங்கி கொண்டிருந்த ஸ்டாலினுடைய வலிகள் இதில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தால் எத்தனை முறை கொச்சைப்படுத்தப்பட்டாலும் தமிழையும் தமிழர்களையும் மட்டுமே தோள் மீது தாங்கிக் கொண்டு வந்த கலைஞர் என்ற மனிதனுடைய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு வலிகள் எல்லாத்தையும் சுமந்து அந்த பேரனாதான் உதயநிதி நிற்க முடியும் ஒழிய ஒரு திரைப்பட நடிகனா வந்தா நானே கீழ்ச்சி தொங்க விடுவேன். ஆனால் அதில் இருக்கிற அந்த உறுதிப்பாடும் நிலைப்பாடும் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற உற்று நோக்கப்படுகின்ற ஒரு இளம் தலைவராக உதயநிதி பார்க்கப்படுகிறார். அதுக்கு காரணம் உடனே என்ன சொல்லுவான், நான் ஊப்பினுடைய ஊதுகுழல்பான். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. 10 முறை சொல்லியிருக்கோம், திமுகவில் தவறுனா தவறு தான், தவறு செய்கிறாங்கன்னா தவறு செய்கிறாங்கன்னு சொல்றதில் எனக்கு ஒன்று ரெண்டாவது கருத்து இல்லை. ஆனால் உதயநிதி சனாதனம் குறித்து பேசிய பேச்சில் என்றைக்காவது இன்று வரை பின்வாங்கி இருக்கிறாரா? அந்த இடத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் தகுதி என்ன? உங்கள் தரம் என்ன? உங்கள் தரம் என்ன? நீங்கள் படம் எடுங்க, நல்லா நடிங்க, அருமையாக ஆடுறீங்க. இப்போ கூட புஷ்பா 2 அருமையாக வசூல் பண்ணுது. இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வசூல் பண்ணியிருப்பீங்க, சம்பாதிங்க. ஏன் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நான் தலையில் தூக்கிட்டு ஆடணும்னு நினைக்கிறீங்க? அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொண்டு வாங்க. வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள். வந்தவுடனே யார் மேலோ எதற்காகவோ இருக்கின்ற ஒரு அன்மத்தை கக்குவதற்காக நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், அதுக்கு எந்த மேடையாக இருந்தாலும் ஒரு பத்திரிகை நிறுவனத்தையே நான் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நிறுவனத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு தர்ம சங்கடத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க இல்லையா? அப்படி நிறுத்துகின்ற இடத்தில் உங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு பத்திரிகை நிறுவனத்தை, ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு உண்டான தளமாக அந்த தளத்தை பயன்படுத்தியது விஜயனுடைய மிகப்பெரிய தவறு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை பொறுத்தவரை 2026 தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு, அவங்க செஞ்சு ஆகணும். அல்லது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் மாற்று சக்தியாக வருவதற்குண்டான ஒரே ஒரு தகுதி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த திராவிட பெருஞ்சுவரை இடித்துக் கொண்டு எந்த சில்லுண்டிகளாலும் உள்ளே நுழைய முடியாது. வேண்டுமானால் வன்மத்தில் நான் கெட்ட வார்த்தையை பேசி திருப்திப்படுத்திக்கலாம், அல்லது ராத்திரில் எவனையாவது போதையில கூப்பிட்டு திட்டி திருப்தி அடைஞ்சிக்கலாம். திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்வதால தான் ஒரு பெரிய அதிக படித்த மேதாவின்னு காட்டிக்கலாம். இதுக்காகவே வழக்கு போடலாம், தெரியுமில்ல? இதுக்காக வழக்கு போடலாம். ஏனென்றால் அது ஒரு இனம், வரலாற்றில் பதிக்கப்பட்டது, அதுக்குன்னு வரலாறு இருக்கு. இங்க ஆந்திரபாலஜி எடுத்து படிச்சீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ரூட் இருக்கு. சர்வசாதாரணமா நீ பேசிட்டு போயிட முடியாது. உனக்கு மண்டையில கொழுப்பு இருந்ததுன்னா அதை வேற எங்கேயாவது வச்சுக்கணும். இதை போன்ற மமதை பிடித்தவர்களால் இந்த அரசியலுடைய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நீங்களே சறுக்கி விடுறீங்க. ஒரு கட்சி கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன், கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதற்கு அடிப்படை காரணமே வாய் கொழுப்புன்னு சொல்றேன் இல்லையா? அடுத்தது விஜய் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு போறது அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. வளர்ந்து வருகின்ற ஒரு பிள்ளை மிக மெதுவாக ஒரு போராட்ட குணத்தோடு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவனாக வருகின்ற பொழுது தன்னாலே உங்களுக்கு வரவேற்பு வரப்போகுது. உங்களுடைய செயல்கள் உங்களை நிரூபிக்கும் என்று சொன்னால் எல்லாரும் பாராட்ட போறாங்க. என்ன அதில் தப்பு இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்தாரை வரவேற்கிற புத்தி இருக்குல்ல, உங்களை எப்படி விட்டுருவாங்க? அப்ப நீங்க ஏதோ செலுத்தப்பட்ட அம்பாக, பேசுவதற்கென்றே அனுப்பப்பட்ட ஒரு ஆளாக, வசனத்தை ஒப்புவிக்கின்ற ஒரு நடிகராகவே ஒரு தலைவராக வரணும்னு எப்படி நினைக்கிறீங்க? தலைவர் என்று சொன்னால் உங்களுக்கு என்று ஒரு சுய சிந்தனை வேணும். எழுதி கொடுக்கறத படிக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த பையன் என்ன நினைச்சிட்டு வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பணத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வாங்கிட்டு இருக்கோம், அடுத்தது அரசியலை வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் பணத்திற்கு விலை போகின்ற மக்கள் அவர்களை நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் முயற்சித்தாலும் முழுமையாக அவர்களை விலைக்கு வாங்கிவிட முடியாது.
அதனால பொறுமையாகவும் பக்குவமாகவும் பேசணும். அந்த பிள்ளைக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் வாங்க, கஷ்டப்பட்டு வாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த தவறு நடக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய பின்னணியிலே நீங்க இவ்வளவு வச்சுட்டு அங்க மன்னர் இங்க மாமன்னர்னு பேசுனீங்கன்னா அது மாமன்னருங்கிறேன். யார் ஒரு சமுதாயத்தால் இழிவுபடுத்தப்பட்டார்களோ, யார் இந்த சமுதாயத்தின் மிக கீழ்த்தரமாக இன்றைய தேதி வரைக்கும் விமர்சிக்கப்படுகிறார்களோ, அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரால் தான் இன்றைக்கும் அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. ராமதாஸ் பேசினார்ல, ராமதாஸ் பேசினாரா இல்லையா? வெறும் 10,000 பேர் கூட இல்லாதவங்களாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நான் கோட்டையில் பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றாரு. பின்னாடி இருக்கிற செய்தி என்ன? இதெல்லாம் விட்டு வெளியில வாங்கன்றனா யாராக இருந்தாலும் இதையெல்லாம் விட்டு நாம் என்றைக்கு வெளியே வருகிறோமோ அன்றைக்கு தான் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முடியுங்கிற. நாளைக்கு என்ன, நான் விஜய் வரக்கூடாது நான் சொல்றேன். வாங்க, உங்க போர்ஷன் என்னவோ நீங்க ட்ரை பண்ணுங்க, அதற்குண்டான உழைப்பை போடுங்க. வரும்போதே யாரோ சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு நான் இவங்களை அழிக்கிறதுக்காக வந்தேன்னா நீங்க என்ன இதுவா? அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த அரசியலில் நீங்க சொன்ன அந்த தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டு பேசணும் தான் நான் நினைக்கிறேன். அவசரப்பட்டுலாம் பேசல. இப்போ இடைநீக்கத்துக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதுலேயும் மன்னர் ஆட்சிங்கிறத மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஒன்றும் இல்லை, இப்போ மன்னர் ஆட்சின்னு சொல்லட்டும், விஜய் கூட சேர்ந்துட்டு சொல்லட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கு, சொல்லட்டும், தேர்தலில் நிற்கட்டும், பின்னால் வெல்லட்டும், வென்ற பிற்பாடு அது சரின்னா எல்லாரும் சேர்ந்து ஏற்றுப்போம். அன்றைக்கே அந்த தம்பி சொன்னான், கரெக்டு தான், ஒத்துப்போம். அதனால் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது என்பது நமது நோக்கம் அல்ல. நீங்கள் வரும்போது ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு உள்ள வாங்க, அல்லது ஒரு வரலாறு பாருங்க. இந்த மக்களுக்கு இருக்கிற வரலாறு தான் இன்னைக்கு ஒரு தனி தீவாக தமிழகம் இருந்தாலும் கூட ஒரு சுயமரியாதை பூமியாக இருக்கு. இந்த சுயமரியாதையை கொண்டு போய் அடகு வச்சிடாதீங்க. உங்களுக்கு கொள்கை கோட்பாட்டை மாற்றுகிறதுக்காக புது புது வார்த்தைகள்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிற தலைவர் மாதிரி புதுசாக பேசாதீங்க. அது உங்களுடைய நிறத்தையும் தரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு சென்று விடும். நீங்கள் எல்லாரும் வரணுங்கிறேண்ணா, இவங்கெல்லாம் வரவே கூடாது நான் சொல்லவே மாட்டேன். இந்த 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 மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகம் இருக்கின்ற இடத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. அந்த தம்பி உள்பட இடம் உண்டு. அம்பேத்கர் குறித்து பேச வேண்டிய மேடையில் அரசியல் மேடையை அவங்க மாற்றி பேசிட்டாங்க. திருமாவளவன் வாழும் அம்பேத்கர் அளவில் இருக்கிறாரு. அவருடைய உழைப்புங்கிறது வேற. அவர் பேருக்கு அவருக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குற அளவுக்கு இவர் நடந்துக்கிட்டார். ஆதவ் அர்ஜுன் நடந்துக்கிட்டாரு. ஆனால் அவர் பேரை நீங்கள் சொல்லலை. ஆனால் அதே ஆதவ் அர்ஜுன் அரசியலுக்கு வரலாம், வர வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கான முறை இருக்குது, அந்த முறையோடு வந்தால் தப்பு இல்லை, இப்படி வர்றது சரியில்லாத வழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆதவ் அர்ஜுனோட பேச்சு, திருமாவளவன் நடவடிக்கை அடுத்தடுத்து நடந்திருக்கு. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் பேசுனதுனால பல்வேறு விளக்கம்லாம் கொடுத்துட்டே இருந்தார். இப்போ இறுதிக்கட்டமாக அது உச்சகட்டமாக வந்ததுக்கப்புறம் இடைநீக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. நீங்களே என்ன சொல்கிறீங்க, இடைநீக்கங்கிறது எனக்கு பிடிக்கல, நீக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இடைநீக்கத்துக்கு அப்புறமும் அவர் மன்னராட்சி மனநிலை தான் அப்படிங்கிறத மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இது மன்னராட்சிலாம் கிடையாது, மாமன்னன் ஆட்சி இது அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத. இதுக்கப்புறமும் திமுகவை தாக்கி பேசுகிறாரா, இதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன செய்ய போகிறார், அந்த இடைநீக்கங்கிறத நீக்கமா என்னங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இனிமேல் அவங்க ஆதவ் அர்ஜுன் செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அவர் இனிமேல் விசிகாவில் பயணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.